இந்த மகர ராசிக்கு போக வேண்டிய இன்னொரு ஆலயம்னு சொல்கிறேன். பரமக்குடி. அதாவது வந்து பரமக்குடியிலேருந்து பரமக்குடி டவுனில் யமனேஸ்வரம்னு பேர். அந்த ஊர் பேர் யமனேஸ்வரம்னு பேர். அந்த யமனேஸ்வரம்னு அந்த ஊர் சன்னதி அங்கே இருக்குது. சந்திர சனியாக இருக்குங்க. எப்படி இருக்குது? மந்திர சனியாக இருக்குங்க. இவங்களுக்கு தான் கர்மா மகர லக்னம் மகராசியில் யார் ஒருத்த போகிறவங்க கர்மா ஜாதகம்னு பேர். ஜோதிடத்தில் கர்மா ஜாதகம்னு பேர். அவங்க தான் அந்த கர்மாவை அழிக்க வந்தவங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. யம தர்மராஜாவே வழிபட்டு அங்கே வணங்கிய ஸ்தலம் அந்த ஸ்தலம் யமனேஸ்வரம்னு பேர். பரமக்குடி டவுன்லேருந்து 4 கிலோமீட்டரில் இருக்குது அந்த கோவில். நெட்டில் அடித்தா வந்துடும் உங்களுக்கு. யமனேஸ்வரம் கோவில்னு அடித்தாவே வந்துடும். இந்த கோயிலில் போய் சாமி விட்டுருவாங்க. மகராசிக்காரவங்க இன்னும் அவங்களுடைய கர்மா டிஆக்டிலேருந்து வெளில வந்துடுவாங்க. ரெண்டாவது இவங்க கலைத்துறையில் பத்திரிகை துறையில் நிறையா இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் எழுத்து துறையில் பத்திரிகை துறையில் நிறையா இருப்பாங்க. ஜோதிட துறையில் நிறையா இருப்பாங்க. இந்த மாதிரி பத்திரிகை துறையில் உள்ளவங்க மேலும் மேலும் வளர்ச்சிகள்லாம் உண்டு. இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசாதவங்களாம் திருப்பி உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லாரும் ஆதரிச்சு வச்சிங்க. ஸோ மகராசி மகர லக்னக்காரவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஸோ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். ரெண்டாவது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி விட்டுருங்க. மகராசி முதல்ல அண்ணன் தம்பிக்குள்ளே மன உளைச்சல்லாம் இருக்கும். சொந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி அம்மா அப்பாக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பேசுங்க. இதெல்லாம் நல்லா ஆயிடுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டிப்ரெஷன்லாம் இப்போ இருக்காது மகராசிக்காரவங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் நல்லா அருமையான நேரம். 27, 28, 29 நல்ல நேரம். நீங்கள் நல்லா போய் இந்த கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணி வேண்டி விரும்பி வழிபட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக மிக வெற்றி அடையும்.